Care Supreme. Highlights of Care Supreme. Cumulative bonus will double your coverage in just 2 consecutive years. Up to 50% increase in sum insured every year. Maximum increase 100% of sum insured. இப்போ நான் 10 lakh rupees பாலிசி எடுத்திருந்தேன்னா ஃபஸ்ட் இயர் முடிஞ்சு நான் ரெனியூவல் பண்ணும்போது 15 lakhஸாக இருக்கும். நெக்ஸ்ட் இயர் நான் ரெனியூவல் பண்ணும்போது 20 lakh rupeesஸாக இருக்கும் என்னோட சம் இன்சூர்ட். இதுக்கு நான் அடிஷ்னல் அமௌண்ட் எதுவும் பே பண்ண வேண்டாம். டைரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக என்னோட சம் இன்சூர்ட் 10 lakhலேருந்து 20 lakhஸாக மாறிடும். குமுலேட்டிவ் போனஸ் சூப்பர். 500% போனஸ் கொடுக்குறாங்க. அந்த 500 வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா, முதல் வருஷம் 100%, ரெண்டாவது வருஷம் 100%, தேர்ட் இயர் 100%, ஃபோர்த் இயர் 100%, ஃபிஃப்த் இயர் 100%. 10 லட்ச ரூபா பாலிசி நம்ம எடுத்திருந்தோம்னா முதல் வருஷம் 10 லட்ச ரூபா போனஸாக கொடுத்துட்றாங்க. ரெண்டாவது வருஷம் மறுபடியும் 10 லட்சம், மூணாவது வருஷம் மறுபடியும் 10 லட்சம், நாலாவது வருஷம் மறுபடியும் 10 லட்சம், அஞ்சாவது வருஷம் மறுபடியும் 10 லட்சம். 5 இயர்ஸ் பாலிசி வச்சுருந்தோன்னா 50 lakh rupees நம்ம போனஸ் மட்டும் இருக்கும். நம்ம ப்ரீமியம் பே பண்ணுற அமௌண்ட் வந்து 10 lakh rupees நம்ம எடுத்த பேசிக் சம் இன்சூர்ட் பாலிசிக்கு தான் நம்ம ப்ரீமியம் பே பண்ணுவோம். போனஸ் வந்து ரைடராக நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது ரைடர் அமௌண்ட் மட்டும் பே பண்ணால் போதும். எந்தவித அடிஷ்னல் அமௌண்ட் நம்ம சம் இன்சூர்ட் இன்க்ரீஸ் ஆகும் போது பே பண்ண தேவைப்படாது. நோ லாஸ் ஆஃப் குமுலேட்டிவ் போனஸ். குமுலேட்டிவ் போனஸ் சூப்பர் டியூ டு கிளைம்ஸ் இன் எ பாலிசி. நம்ம குமுலேட்டிவ் போனஸாக இருந்தாலும் சரி, குமுலேட்டிவ் போனஸ் சூப்பராக இருந்தாலும் சரி, நம்ம கிளைம் பண்ணுறதுனால நம்மளோட போனஸ் டிடெக்டும் ஆகாது. 100% நம்ம கிளைம் நம்ம போனஸை பாதிக்காதுன்றது ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க. அன்லிமிட்டெட் ரீசார்ஜ் ஆஃப் சம் இன்சூர்ட் டு கவர் மல்டிபிள் ஹாஸ்பிட்டலைசேஷன் இன் எ இயர். ஒரே வருஷத்தில் திரும்ப திரும்ப நம்ம ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சாலும் நம்மளோட சம் இன்சூர்ட் அன்லிமிட்டெட் டைம்ஸ் ஆஃப் ரீசார்ஜ். ஒரு 10 லட்ச ரூபா பாலிசி வச்சுருக்கோம் அப்படின்னா, சப்போஸ் அந்த ஃபஸ்ட் இயர்லேயே 10 lakh rupees ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷனில் ஒரு 2 மாதத்தில் காலி ஆகிட்டா கூட மறுபடியும் நம்மளோட சம் இன்சூர்ட் 10 lakh rupees டாப் அப் ஆகிடும். இது சேம் டிசீஸ், சேம் பர்சன், சேம் இல்னஸ் பார்த்துக்கலாம். எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. அன்லிமிட்டெட் ஆட்டோமேட்டிக் ரீசார்ஜோட சார்ட் இது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கஸ்டமர் 10 lakh rupees சம் இன்சூர்ட் சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். அவர் ஒரு ஃபஸ்ட்டு கிளைம் வராரு. கஸ்டமர் ஒரு உடம்பு முடியாமல் போயிட்டு 7 லட்ச ரூபா கிளைம் பண்ணுறாருன்னா கம்பெனி 7 லட்சத்தையும் ஃபுல்லாக செட்டில் பண்ணிவிடுவாங்க. அவர் செகண்ட் கிளைம் வராரு. அவர் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 10 lakhல 7 lakh யூஸ் பண்ணிட்டார். 3 lakh rupees தான் ஒரு பெண்டிங் அமௌண்ட் இருக்குது, பேலன்ஸ் அமௌண்ட். இப்போ அவரோட செகண்ட் கிளைம் அமௌண்ட் வந்து 5 lakh rupees. எக்ஸ்ட்ரா 2 lakhs அவர் கிளைம் பண்ணாலும் கம்பெனி ஆட்டோமேட்டிக் ரீசார்ஜ் மூலயமா பே பண்ணிவிடுவாங்க. அவர் சூழ்நிலை மறுபடியும் அதே வருஷத்தில் 3வது தடவை கிளைம் பண்ணுறாரு. ஆனால் 3வது தடவை பார்த்தீங்கன்னா 10 lakh rupees ஒன் ஷாட்டாக கிளைம் பண்ணாலும் கம்பெனி 10 lakh rupees பே பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அவரோட சம் இன்சூர்ட் 10 lakhs எடுத்திருக்காரு. மறுபடியும் ஒரு 4th கிளைம் வராரு, 4வது கிளைம் வராரு, 5 lakh rupees கிளைம் பண்ணுறாரு. மறுபடியும் ஆட்டோமேட்டிக் ரீசார்ஜ் மூலயமா கம்பெனி 5 lakhம் பே பண்ணிவிடுவாங்க. கிளைம் நம்பர் 5. இந்த கிளைம் வந்து ஒன் ஷாட்டாக ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது 15 lakh rupees அவர் கிளைம் பண்ணுறாரு. கம்பெனி வந்து 10 lakh rupees தான் அவர் பில் செட்டில் பண்ணுவாங்க. என்ன ரீசன்னா அவரோட பாலிசி சம் இன்சூர்டு 10 lakh rupees தான். அப்போது நம்ம என்ன தான் ஆட்டோமேட்டிக் ரீசார்ஜ் இருந்தாலும் நம்மளோட பேஸ் சம் இன்சூர்டு வந்து நம்ம என்ன சூஸ் பண்ணுறோமோ அதுதான் நம்மளோட மேக்ஸிமம் சம் இன்சூர்டாக ஹாஸ்பிட்டலில் கொடுப்பாங்க. அன்லிமிட்டெட் ஆட்டோமேட்டிக் ரீசார்ஜ் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த வித வெயிட்டிங் பீரியட் கிடையாது. அதாவது 45 days வெயிட்டிங் பீரியட் அந்த மாதிரி கிடையாது. அதே மாதிரி சேம் பர்சன், சேம் டிசீஸ், சேம் இல்னஸ் தாராளமாக பார்த்துக்கலாம். அப் டு 60 days ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் கவர் பண்ணுறாங்க. அதாவது ஒரு டைரெக்டாக போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக மாட்டோம். ஒரு டாக்டரை பார்ப்போம். டாக்டர் ஒரு ஃபீஸ் வாங்குவார். அவர் ஒரு சில டெஸ்ட்டுங்களை கொடுப்பார். அந்த டெஸ்ட்டு போய் நம்ம எடுப்போம். ஒரு பிளட் டெஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஸ்கேன், எம்ஆர்ஐ, எந்த டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி. ப்ளஸ் கொடுக்குற மெடிசன்ஸ் ஒரு 60 நாள் நம்ம கிட்ட ஃபாலோ பண்ணியிருந்தோன்னா இந்த மெடிசன் எல்லாமே வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியில் நம்ம கிளைம் பண்ண முடியும். அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் டிஸ்சார்ஜ் ஆன பிறகு டாக்டரை விசிட் பண்ணுறதா இருக்கட்டும், சில டெஸ்ட் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை
மெடிசன் சாப்பிட்றதா இருக்கட்டும் 180 டேஸ் வரைக்கும் கவர் பண்ணுறாங்க. அட்மிஷன் ஆகிறதுக்கு முன்னாடி 2 மாதமும் 60 நாள், அட்மிஷன் ஆகி டிஸ்சார்ஜ் ஆன பிறகு 180 நாள் கவர் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 6 மாதம் கவர் பண்ணுறாங்க. நோ சப்ளிமெண்ட்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ். ஆயுஷ் ட்ரீட்மெண்ட் அப் டு சம் இன்ஷூட் பார்த்துக்கலாம். ஆயுஷ், சித்தா, ஹோமியோபதி எதுக்குமே லிமிட்ஸ் கிடையாது. தாராளமாக பார்த்துக்க முடியும். டொமஸ்லரி ஹாஸ்பிட்டலைசேஷன் வீட்டில் இருந்தே ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாமான்னு கேட்டாலும் எந்த லிமிட்ஸ் கிடையாது. அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த காலகட்டத்தில் ஒரு ரோபோட்டிக் சர்ஜரி மாதிரி பண்ணால் கூட லிமிட் கிடையாது. ஈவன் ஸ்மால் சம் இன்ஷூட் 5 lakh rupees எடுத்திருந்தா கூட லிமிட் கிடையாது. ஆர்கன் டோனர் ட்ரீட்மெண்ட் லிமிட்ஸ் கிடையாது. ஆல் கேட்டகரி ரூம்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம ஈவன் 5 lakh rupees சம் இன்ஷூட் சூஸ் பண்ணியிருந்தா கூட எனி கேட்டகரி ரூம் சூஸ் பண்ண முடியும். இதனால் நம்மளோட கிளைம் அமௌண்ட் ஃபுல்லாக செட்டில் ஆகும். ஏன்னா டீலக்ஸ் ரூமோ இல்லை சூட் ரூமோ நம்ம எடுக்கிறோம், நம்மளோட பாலிசியில் சிங்கிள் ப்ரைவேட் ரூம் தான் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம பில் அமௌண்ட் 50% கிட்ட தான் செட்டில் ஆகும். பட் இந்த பாலிசியில் ஈவன் 5 lakh rupees பாலிசி எடுக்கும் போதும் ரூமுக்கு லிமிட் கொடுக்கல. அதனால் நம்மளோட பில் அமௌண்ட் ஃபுல்லாகவே செட்டில் ஆகும். ஜோனல் ப்ரீமியம் 2 ஜோனாக பிரிச்சிருக்காங்க, Zone 1, Zone 2. சென்னை நமக்கு Zone 2ல் வர்றதுனால கம்பேரிட்டிவாக நம்மளோட ப்ரீமியம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி டவுன் சவுத் ஃபுல்லாக ப்ரீமியம் கம்மியாக தான் இருக்கும். ரெனியூவல் டிஸ்கவுண்ட் அப் டு 30% கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்ஸ் என்னால் நடக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 365 நாளில் 270 டேஸ் 270 நாள் நீங்கள் நடந்தால் ரெனியூவல் பண்ணும்போது 30% உங்கள் ப்ரீமியமில் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 240 நாள் நடந்திருந்தீங்கன்னா 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 180 நாள் நடந்திருந்தால் 15% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 120 டேஸ் 120 நாள் நம்ம நடந்திருந்தோன்னா 10% டிஸ்கவுண்ட் நமக்கு ரெனியூவல் டைமில் நம்ம ப்ரீமியமில் ரிசீவ் ஆகும். ஆன்லைன் மூலயமா நம்ம ஃபிட்னஸ்க்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க. நியூட்ரிஷன் கைடன்ஸ் கொடுக்குறாங்க. ப்ளஸ் வெல்னஸ் பெனிஃபிட்ஸ் இந்த பிளானில் காம்ப்ளிமெண்ட்ரியாக கம்பெனி கொடுக்குறாங்க. பிளான் பெனிஃபிட்ஸ் அண்ட் பவுண்டரி கண்டிஷன்ஸ் இப்போ பார்க்கலாம். சம் இன்சூர்டு ஆப்ஷன் 7 lakh, 10 lakh, 15 lakhs போர்ட்டபிலிட்டி பாலிசிக்காக கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷ் பாலிசியாக இருந்துச்சுன்னா நம்ம 5 lakh rupeesலேருந்தே ஸ்டார்ட் பண்ண முடியும். இன்பேஷண்ட் எந்தவித லிமிட்ஸ் கிடையாது. டே கேர் ட்ரீட்மெண்ட் லிமிட்ஸ் கிடையாது. ரூம் ரெண்ட் லிமிட் கிடையாது. ஐசியூ சார்ஜ் லிமிட்ஸ் கிடையாது. அட்வான்ஸ் டெக்னாலஜி மெத்தட் லிமிட்ஸ் கிடையாது. ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் 60 டேஸ் பார்த்துக்கலாம். போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் 180 டேஸ் பார்த்துக்கலாம். ஆயுஷ் ட்ரீட்மெண்ட் லிமிட்ஸ் கிடையாது. டொமஸ்லரி ஹாஸ்பிட்டலைசேஷன் எந்த லிமிட் கிடையாது. ஆர்கன் டோனர் கவர் லிமிட்ஸ் கிடையாது. ரோட் ஆம்புலன்ஸ் கவர் 15 lakhsக்கு மேலே எடுத்தால் லிமிட்ஸ் கிடையாது. பிலோ 15 lakhs எடுத்தால் 10,000 rupees வரைக்கும் பர் இயர் பார்த்துக்கலாம். குமுலேட்டிவ் போனஸ் 50% அண்ட் 50% 100% வரைக்கும் கொடுக்குறாங்க. அன்லிமிட்டெட் ஆட்டோமேட்டிக் ரீசார்ஜ் எந்த லிமிட்ஸ் கிடையாது. அன்லிமிட்டெட் டைம் ரீசார்ஜ் ஆகும். அன்லிமிட்டெட் கன்சல்டேஷன் ஆன்லைன் மூலயமா டாக்டரோட கைடன்ஸ் எடுக்கலாம். ஜென்ரல் ஃபிசிஷியன் எந்த லிமிட்ஸ் கிடையாது. ஹெல்த் சர்வீஸ் நெட்வொர்க்கில் சம் பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. பவுண்டரி கண்டிஷன்ஸ் ஏஜ் ஆஃப் ப்ரப்போசர் 18 years அண்ட் அபோவ் இருக்கணும். என்ட்ரி ஏஜ் 18 வயசுக்கு மேலே இருந்தால் போதும். அடல்ட்டாக இருந்தாங்கன்னா குழந்தைங்களுக்கு 5 வயசு பாலிசியில் இருக்கணும். மேக்ஸிமம் எந்த லிமிட்ஸும் கிடையாது. 99 வயசு வரைக்கும் கூட பாலிசி கொடுப்பாங்க. குழந்தைங்கன்றது 24 வயசு வரைக்கும் கன்சிடர் பண்ணுவாங்க. கவர் டைப் பார்த்தா இண்டிவிஜுவல் பாலிசியும் எடுக்கலாம், ஃபேமிலி ஃப்ளோட்டரும் எடுக்கலாம். இண்டிவிஜுவல் அப்படின்னு சொன்னால் 6% வரைக்கும் ஒரே பாலிசியில் ஆட் பண்ண முடியும். ஃப்ளோட்டராக இருந்தால் 2 adult 2 child வரைக்கும் மேக்ஸிமம் ஆட் பண்ணலாம். டென்யூர் ஆப்ஷன் 1 year 2 year 3 years இருக்குது. ப்ரைஸிங் ஜோனல் ப்ரைஸிங்கில் இருக்கும். ரிலேஷன்ஷிப் ஆல்மோஸ்ட் எல்லா ரிலேஷன்ஷிப்பும் கவர் பண்ணுவாங்க. இனிஷியல் வெயிட்டிங் பீரியட் 30 days இருக்கும் பாலிசி எடுத்து. நேம் த எலிமெண்ட் 2 months 24 months வெயிட்டிங் பீரியட் இருக்கும். ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் இன்பில்டாக பாலிசியில் 3 years இருக்கும். 48 months போட்டிருக்காங்க. பட் ஆஸ் பர் ஐஆர்டிஏ இப்போது 3 yearsஆக சேஞ்ச் பண்ணியாச்சு. ஆப்ஷனல் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. குமுலேட்டிவ் போனஸ் சூப்பர் ஆப்ஷனல் பெனிஃபிட்டில் இருக்குது. ஏர் ஆம்புலன்ஸ், வெல்னஸ் பெனிஃபிட்ஸ், ஆனுவல் ஹெல்த் செக்அப், இன்ஸ்டன்ட் கவர், பிபி, கொலஸ்ட்ரால், டயபெட்டிக், ஆஸ்துமா இந்த 4 டிசீஸ்க்குமே இன்ஸ்டன்ட் கவர் கொடுக்குறாங்க. கிளைம் ஷீல்டு மூலிமா உங்களுக்கு நான் மெடிக்கல் பில்ஸ் பே பண்ணுறாங்க. பிஇடி மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஆனுவல் ஹெல்த் செக்அப் 18 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு இங்கே மென்ஷன் பண்ண எல்லா ஹெல்த் செக்கப்பும் கம்ப்ளீட்டாக எடுத்துக்கலாம்.
ஆனுவல் ஹெல்த் செக்கப் above 18 இயர்ஸ். ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஹெல்த் செக்கப் வந்து 5 lakh to 10 lakh கொடுத்துருக்காங்க. செகண்ட் செட் ஆஃப் ஹெல்த் செக்கப் above 10 lakh rupees கம்பெனி கொடுத்துருக்காங்க. இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரெகுலர் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்டேட் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்.